சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளூஷன் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு டெக்னாலஜின்றது யூசேஜில் இருக்குது, ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அது என்ன ஆகும்னா அப்டேட்ன்றது இருக்குல்ல, நியூ டெக்னாலஜி அதுலேருந்து இப்போது ஒரு டைம் பீரியடு. இப்போ நம்ம 90s 80s 90s 20sன்றோம்ல, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகும். அப்போ அந்த டெக்னாலஜியோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ தான் உங்களோட க்ரோத்துன்றது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அது கொஞ்சம் பழசாயிட்டு வேகமற்றது, ஸ்பீடு கம்மியாயிடும். உங்களுக்கு அதில் வர்ற இன்கம்ன்றது கம்மியாயிடும். இதில் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குல்ல, நிறைய டெக்னாலஜி. நீங்கள் நமக்கு இப்போ மொபைல்லே எடுத்துக்கலாம். மொபைல்லே எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, சாஃப்ட்வேர் மாதிரி இருக்குது. செல்ஃபோன் கம்பெனிஸில் எடுத்துக்கலாம். ஸோ வெஹிக்கிள்ஸில் எடுத்துக்கலாம். இதே நிறையா இருக்குது. இது இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம பயன்படுறதுன்றதை பார்த்தீங்கன்னா மூவிஸ் இருக்கும், தொலைபேசி, ரேடியோ, ஏன்னா நம்ம பயன்படுத்தும் பல சாதனங்கள், தொழில்நுட்பங்களும் இதற்கு என்ன இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். கணினி தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் இதோட மாடுலேஷன் தான் வந்து கம்ப்யூட்டர்ன்றது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நமக்கு அது புதுசு இல்லை. அது என்ன இருக்குது, ஆக்சுவலாக நம்ம வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை இணைச்சி அதுக்கு ஆக்சுவலாக நம்ம கம்ப்யூட்டர் பேசிக்லேருந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ இங்கே அந்த டெக்னாலஜின்றது, கம்ப்யூட்டர்ன்றது வந்து நமக்கு இன்னும் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணல, ஆக்சுவலாக லேர்ன் பண்ணலைன்றதை விட நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணலைன்றலாம். ஒன்று வந்து நம்மக்கிட்ட இந்த டெக்னாலஜி வேறு, இந்த டெக்னாலஜி வேறுன்ற மாதிரி சப்ளை டிமாண்ட் கான்செப்ட் தான். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து மணி மேக் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக தொழில்நுட்பத்தின் கணினி தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் அறிமுகப்படுத்தப்பட்டு பல ஆண்டு ஆன பின்னரும் இன்னும் பல அடிப்படை தொழில்நுட்பங்கள் உயிர் துடிப்புடன் இயங்கி வருகின்றன. இன்னும் 30 ஆண்டுகளுக்காவது இவை சிறந்த பயன்பாட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளூஷன்றது வந்து எந்தெந்த டைம் ஃப்ரேமுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃப்யூச்சரில் எது என்ன டெக்னாலஜி வருது, எதை யூஸ் பண்ண போகிறாங்கன்ற பார்த்துட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தவறானதில் போய் உங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறப்போ, இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அங்கே வந்து நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க, இன்ஃப்ளூஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்படி இன்ஃப்ளூஷன் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும், லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன யுகத்தில் இருக்கிறோம், எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணோன்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுங்கள். ஒரு டெக்னாலஜின்றது மேக்ஸிமம் இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு ஒரு 10 இல்லை 20 வருஷத்துக்கு மட்டுமே கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி இது பண்ணுங்கள். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளூஷனோட ஓவரால் கான்செப்ட். ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.